ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் குலோப் ஜாம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். வாங்க சாப்பிட்டு பார்த்துலாம். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. சூப்பர் டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரியான குண்டு குண்டு குலோப் ஜாமுன் ரொம்பவே சாஃப்டாக, ரொம்பவும் ஜூஸியாக, கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நீங்களும் செய்யணுமா? அப்போ இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி இப்போ குலோப் ஜாமுன் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 பேக்கெட் குலோப் ஜாமுன் குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இதை அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நல்ல கட்டிகளை உடச்சி விட்ட பிறகு காய்ச்சி ஆற வச்ச பாலை இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுங்க. சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு கொடுங்க. தேவையான அளவு நல்லாவே இதை நல்லா பிசைஞ்சு கொடுங்க. இது சப்பாத்தி மாவு பசத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக நெய் கையில் தொட்டுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுங்க. இப்போ நல்லா சேர்ந்து வந்துடும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இருக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். இப்போ 2 குலோப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா 400 கிராம் இருக்கும். இதுக்கு வந்துட்டு நான் 1/2 கிலோ சர்க்கரை எடுத்துக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு இன்னும் சர்க்கரை வேணும்னா இன்னும் ஒரு 1/4 கிலோ சேர்த்து எடுத்துக்கோங்க. 3/4 கிலோவாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் அளந்துட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதே அளவு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் பாகு நல்லா கொதிச்ச பிறகு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்து அதுவும் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக மாவை எடுத்து அதை நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி இப்போ ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். பாகும் கொதிச்சு வரும். நம்ம இந்த ப்ராசஸையும் முடிச்சிடலாம். பாகு நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லாவே கொதிக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்ச உருண்டைகளை இந்த மாதிரி எண்ணெயில் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுங்க. அதிகமான சூடு இருந்துச்சுன்னா குலோப் ஜாமுன் வெடித்து நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு வந்த பிறகு நெய்யிலையோ இல்லை எண்ணெயிலையோ இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துருங்க. சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுங்க. கடலை எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க, அது கொஞ்சம் மணமாக இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டைகளை இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடணும். பொன்னிறமாக ஆகிற வரையும் இந்த மாதிரி திருப்பி விடுங்க. இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம எல்லா உருண்டைகளையும் வேக வச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறி வந்துடும். ஆறி வந்த பிறகு தான் நம்ம பாகில் சேர்க்கணும். பாகு நல்லா கொதித்து வந்த பிறகு கொஞ்சமாக அதுக்கு சுகர் எடுத்து கொடுக்கறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா நல்லா சுகரோட டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். இப்போ நல்லா எல்லா உருண்டைகளையும் நல்லா ஆறின பிறகு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஊறி வரட்டும். நான் இப்போ ட்ரை குலோப் ஜாமான தான் செய்ய போகிறேன். அதிக பாகு இல்லை. இப்போ அப்படியே கிளறி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி கொடுத்தா சூப்பரான குண்டு குண்டு குலோப் ஜாமுன் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே பக்காவாக இருக்கும். ஒரு 4 hours மட்டும் ஊற வச்சா போதும்.